தந்த வாத்தியாரே யார் என்று பார்த்தவன் வாடாமல்லி பூச்செடி பல்லம் என்ற நகரில் மாறி திரு நாமம் பெற்ற மாரியம்மாள் புலவர் பாதம் வந்த சபையர்க்கெல்லாம் 6 பேரும் நமஸ்கரித்தோம் நீ கூட போரும் சபையர்க்கெல்லாம் இனி கூட போற சபையர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரிப்பேன் நான் பாடுகிற பாடலிலே ஒரு பழுது குற்றம் இருந்தாலும் உங்கள் பாலகி போல் என்ன வேண்டும் நான் சொல்கிற சொல்லதிலே ஒரு சொல்லு குற்றம் இருந்தாலும் உங்கள் குழந்தை போல் என்ன வேண்டும் நான் அறிந்து நான் பாடிட்டாலும் இல்லை அறியாமல் பாடிட்டாலும் 6 பிழை 100 குற்றம் 6 பிழை 100 குற்றம் 100 எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயாவே சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே வருங்கால தோழர்களே தோழிகளே இந்த ரெட்டியார்பட்டி நன்னகரத்திலே பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் அரங்கேற்ற விழாவுக்கு வந்திருக்கும் என் குருவான வல்ல மாரியம்மா அவர்களையும் மத்த வில்லிசை கலைஞர் அவர்களையும் ஊர் பொதுமக்கள் அவர்களையும் ஊர் தலைவர் அவர்களையும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதி மதி மான்மெழுகும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமாகி கலியுதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த 5 மைந்தர்கள் பூணுலக தோன்றி அரிக்கும் சிவனுக்கும் மெய்யனாக பிறந்த தர்மசாஸ்திர கதையை பிரித்து சொல்வோமே. அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கார்கள் தெரியுமா? சங்கரன், சதாசிவன், சம்பாவர்ணன், காலகாலன், தில்லையம்பலன், திருசூலநாயன் என அழைக்கப்பட்ட சாட்சாட் சிவபெருமானோடு ஆனைத்தோல் போர்வையிலும் புலித்தோல் யாசனங்களோடும் மான் மெழுகும் உமா பார்வதி நேசிக்கும் சந்திரனுடன் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கார்கள் தெரியுமா? ஆகாயத்தில் சூரியனும் அன்பு குளிர் சந்திரனும் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தார். கரை கண்ட பகவானும் தெய்வலோக ரம்பையில் திருநடனாடும் ரம்பையவரும்
பிள்ளையார் சிவபெருமானோடு அன்னை பார்வதியும் கொலுவிருக்கிறாள். ஆமா, நாம் மட்டும் கொலுவிருந்தால் போதாது, நம்மளை வணங்க வேண்டும் என்றால் மானிட மனுக்களை படைக்க வேண்டும். ஆமா, ஈரேழ் 14 உலகங்களை படைத்தார். ஈரேழ் 14 உலகங்களை படைத்தார். மானிட மனுக்களை படைக்க வேண்டும் என்று பகவான் மரம், செடி, கொடி, புல், பூண்டு, இலை, தாவரங்கள், கன்று, காளைகள், சிறிய ஒருமான சிற்றருமையும் படைத்து பெரிய உயரான யானைகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரைகளையும் படைத்து இவ்வாறு மானிட மனுக்களை படைத்தார் பகவான். இந்த மனுக்கள் எல்லாம் உயிர் வாழ வேண்டும் என்று ஈரேழ் 14 உலகங்களை படைத்து அதை 3ஆக பிரித்தார். அதளை, சுதளை, ஆதி பாதாளம். அதளை என்றால் ஆகாயம், தெய்வலோகம். சுதளை என்றால் நாம் இருக்கும் மத்திய லோகம். ஆதி பாதாளம் என்றால் நமக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது, அதான் ஆதி பாதாளம். இந்த ஆதி பாதாளத்தை யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? அரசு குலத்துக்கு அதிபதியான ரிஷிமுக வர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்களிலும் ஆண்டு வருகிறார்கள். எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? மனைவியும் தெய்வமா ஆண்டு வருகிறார்கள், கொண்டவனும் தெய்வமா ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும் வேளையில் சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஏகபோக வசதிகள் இருக்கு, வசதி வாய்ப்புலாம் உண்டு. ஆமா, பிள்ளை இல்லா காரணத்தால் பிள்ளை வரம் வேண்டி பாதாள தொண்டில் தவமிருந்து வருகின்ற ரிஷிமுக வர்ணனும் இரத்தக்கண்ணி பெண் கொடியாலும் அப்படி தவமிருந்து வரும்போது அதே தொண்டில் வண்டுமுக ரிஷியும் தவமிருந்து வருகிறார். வண்டுமுக ரிஷி தவத்தை கலைக்க வேண்டும் என்று மும்மூர்த்திகள் ஒன்று கூடி ரிஷிமுக வர்ணன் தவத்தை கலைக்க வேண்டும் என்று மும்மூர்த்திகள் ஒன்று கூடி ஒரு ஆண் குழந்தையை பிறவி செய்து வண்டுமுக ரிஷியின் தவத்தில் கொண்டு போட்டனர். குழந்தை சத்தம் போட்டதும் வண்டுமுக ரிஷியின் தவம் கலைந்தது. உடனே அவர் கோபம் கொண்டு குழந்தையை 3 சுற்று சுற்றி சாபம் கொடுத்தார். நீ யாரால் பிறவி செய்யப்பட்ட குழந்தை, நீ அவர்களிடமே போ என்று சாபம் கொடுத்தார். சரி, நீ யாரால உனக்கு வந்து நீ யாரால ஒருவன் பிறவி செய்தானோ நாளை ஒரு காலத்துல ஆமா அவனுக்கே முன்னி எதிரியா போய் கடவான்னு சொல்லி போய் அவனுக்கு பிடிச்சாரு, தலையில தூக்கி எரிஞ்சிட்டாரு. என் குழந்தை எங்க வருது, எங்கன வருது, இந்த மூர்த்தி போட்டு வருது. யாரால் பிறவி செய்யப்பட்ட குழந்தை அவர்களிடமே போ என்று சாபம் கொடுத்தார். இத வானில் உள்ள தேவி வாணி அவள் பார்த்து இந்த குழந்தை பூமியில் இருந்தால் பூமி தாங்காது என்று இந்த குழந்தையை எடுத்து வண்டுமுக ரிஷியின் இந்த இரத்தக்கன்னியாள் உடைய தவத்தில் கொண்டு போட்டார். அந்த குழந்தை வாரி கையில் எடுத்து வலது கண்ணை முத்தமிட்டு ஏந்தி கையில் எடுத்து இடது கண்ணை முத்தமிட்டாள். அருமை குழந்தை பிறந்து விட்டது என்று அரும்பரும் தவங்களை பணம் செலவழித்து குழந்தைக்கு பெயர் நாமம் சூட்ட வேண்டும் என்று ஆமா அரசு குலத்தில் வளர்ந்ததால் அரக்கன் என்றும் நம்ம குலம் அரக்கர் குலம் வல்லமை சாபத்தால் படைத்ததால் வல்லரக்கன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என பெயர் சூட்டினார்கள். பெயர் சூட்டி அரும்பு பெருமையாக வளர்த்து வருகிறாள். 1 வயதாம் 2 வயதாம் 3 நல்ல வயதாச்சு. 3 நல்ல வயதிலே மொட்டை எடுத்து காதி குத்தி 4 நல்ல வயதிலே நடந்து ஓடி விளையாடி 5 நல்ல வயதிலே அரிய கலைகளையும் படித்து 7-8 வயதிலே ஏட்டு பாடங்களை படித்து 9-10 வயதிலே பல கலைகளையும் படித்து 64 நேய கலைகளையும் படித்து வருகிறான் வல்லரக்கன். 16 வயசுல எல்லாம் படித்து முடிச்சிட்டான். அப்படி 64 நேயகளையும் படித்து அவன் படித்து வரும்போது வளர்ந்து வருகிறான். இப்படி அவனுக்கு வயதோ 21 வயது ஆகிவிட்டது. அவனுக்கு வாழும் பிராயம் வந்து விட்டது. இரத்தக்கன்னி பெண்களுக்கோ வயதோய காலமாகிவிட்டதால் தன் மகனுக்கு கல்யாணம் முடித்து பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று கல்யாணம் முடிச்சாதான் குடும்ப பொறுப்பு தெரியும். குடும்ப பொறுப்பு தெரிஞ்சாதான் நாட்டு பொறுப்பு தெரியும். குடும்ப பொறுப்பு வேணும். ஆமா, குடும்பத்துல கல்யாணம் முடிச்சு குடும்ப பொறுப்பு இருந்தா தான்
குடும்பத்துல எப்படி வாழுதான்னு பார்த்தா நாட்டு பொறுப்பை கொடுக்க முடியும். அதனால ரிஷிமுகவர்ணன் இரத்தக்கண்ணி பெண்களையும் தன் மகனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று செல்ல கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று அம்மான் மகனான பவளக்கண்ணியை திருப்பூட்டி வைப்பதற்காக அவனி பூனம் 56 தேசங்களுக்கும் அறிக்கை கொடுத்து 56 மன்னர்களும் சுற்றம் சூழ அமர்ந்திருந்து பட்டத்தை சூட்டி காலையில் கல்யாணம், மதியம் பந்தி போஜனம், மாலையில் பட்டம் சூட்டும் விழா. ஆமா, அரங்கேற்றும் விழா. ஆமா, பட்டம். அது ஒரு அரங்கேற்றும் விழா. பட்டம் சூடுதல். பட்டம் சூட்டி அவனை சிம்மாசனத்தில் அமர வைத்தார்கள். அன்றிலிருந்து அவன் சனி பார்வைப்பட்டது. அவன் எப்படி ஆதிபாதா உலகத்தை எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? அந்த வல்லரக்கன் ஆதிபாதா உலகத்தையே வல்லரக்க ராஜதந்தா கௌசுடனே ஆண்டு வாரா. என் மகனே வல்லரக்கா, நாடு எல்லாம் உன் பொறுப்பு, நகரம் எல்லாம் உன் பொறுப்பு, சிம்மாசனம் உன் பொறுப்பு, பணப்பட்டி உன் பொறுப்பு, ஆதியில் ஒரு கடனை வாங்கி அசையாத மணிகள் நீதி முறை தவறிடாமல் நிச்சயம் ஆண்டு வரா. அப்படி ஆண்டு வரும் நாளையிலே 56 அரசர்கள் எல்லாம் பகுதி பணம் கொடுத்தார்களா, கைகூப்பி வணங்குவாரா. கப்ப பணம் கொடுப்பார்களா, கால் விடுத்து வணங்குவார்களா. வல்லரக்கவன் தான் என்ற அகந்தையோடு ஆண்டு வருகிறான். வல்லரக்கன் ஆதிபாலா உலகத்தை தான் என்ற அகந்தையோடு ஆண்டு வருகிறான். அவன் அப்படி ஆண்டு வரும் நாளையில் பகவானை நினைக்க மாட்டான், பஞ்சார்சனிய மாட்டான், சிவனாரை நினைக்க மாட்டான், பகவானை நினைக்க மாட்டான், பஞ்சார்சனிய மாட்டான், திருநீரும் பூச மாட்டான், வாராவென்று மகனை அரக்கனோட ராஜ்யத்துல ஆண்டு வரும் வேளையில் அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்த நாள் முதலாக அவன் நாட்டுல பஞ்சமா இருக்கு. நீதி இல்லன்னா பஞ்சமா ஆயிப்போம்லாமா? ஆமா, நீதி நேர்மை இல்லன்னா அந்த இடத்துல பஞ்சமா ஆயிரும். ஆமா, அதனால நீதி நேர்மை இல்லை என்று இவன் சிம்மாசனத்தில் அமர்ந்த நாள் முதலாக இவன் ஆட்சியில் மழை பொழியுமா பொழியாதா என்று தெரியவில்லை. பஞ்ச நாடு ஆகி போச்சு. ஆமா, எப்பேற்பட்ட பஞ்சம் தெரியுமா? சாரமழை பொழியலியே, சரமிளகு விளையல், காடுகர விளையல், குளிர் தண்டல் விசலி, மழை இல்லா காரணத்தால் கடிய கொடிய பஞ்சமையம், மழை இல்லா காரணத்தால் கடிய கொடிய பஞ்சம். இப்படி அரக்கன் ஆதிபாதா உலகத்தை ஆண்டு வரும் வேளையில் நாட்டுல பஞ்சமா இருக்கு என்று ஆதிபாதா உலகத்துல போய் பார்க்கிறான். அவன் பணப்பட்டியை பார்க்கிறான், பணமும் காலி. பொக்கிச களஞ்சியத்தை பார்க்கிறான், பொக்கிசமும் காலியாக இருந்தது. உடனே மந்திரி அழைத்தான். அடே மந்திரி என்று அழைக்க என்று, ஆமா, ஏ சண்டாளா இங்க வாய் அழைத்து,
நான் அவனி பூனம் 56 தேசங்களுக்கும் பகுதி பணம் பணிந்து பரிகாரங்கள் செய்து வருகிறேன். அவர்கள் எனக்கு பகுதி பணம் கொடுத்தார்களா இல்லை பணிந்துதான் நடந்தார்களா? அதனால நீ பறையசை அடித்து வா. பறையசை அடித்து பகுதி பணம் தந்தால் வாங்கி வா, இல்லைன்னா அவன் செவுட்ட உடச்சுவா என்று மந்திரி சொல்ல, மந்திரி மன்னன் வல்லரக்கன் சொல்வதை கேட்கலாம். இவன் நம்மள் அடிப்பான்ட்டு 56 அவனி பவனம் 56 சங்கங்களும் பறையோசை அடிக்கிறான் மந்திரி. பறையோசை அடித்து பறையசை அடிக்கிறான் மந்திரி. பறையசை அடித்து மந்திரிகள் எல்லாம் ஓடோடி வருகின்றனர். ஆமா, மந்திரி எல்லாம் ஓடோடி வந்து, அடே மந்திரி, நாட்டுக்குள்ள பஞ்சமா இருக்கு. நாங்க எப்படி பகுதி பணம் கொடுக்க முடியும்? நாங்கள் பகுதி பணம் கொடுக்க மாட்டோம், ஈசால் பணமும் கொடுக்க மாட்டோம், பணிந்து நடக்க மாட்டோம். ஆமா, பணிந்து நடக்க மாட்டான். அவங்க அப்பா ரிஷிமுக வர்ணன் ஆட்சியில் நீதி நேர்மை தவிர்த்தாட்சனை விருந்தது. அப்பா ஆளக்கூடிய காலத்துல ஒரு நீதி நேர்மை எல்லாம் இருந்தது. முன்மாறி மழை பெஞ்சது. இப்போ மகன் ஆட்சியில நீதியும் இல்ல நேர்மையும் இல்ல. அப்போ பஞ்சம் வந்து சேர்ந்துருச்சு. நீதி நேர்மை இல்லை. அவங்க அப்பா ரிஷிமுக வர்ணாட்சியில் நீதி நேர்மை இருந்தது. மாதம் மும்மாரியும் மழையும் பொழிந்தது. முற்போகம் நெல்லும் விளைந்தது. அவங்க முற்போகம் நெல்லும் விளைந்தது. அப்ப யாருக்கு தருமா மழை பெய்யும்? வேதம் போதும் அந்தனருக்கு ஒரு மழை. இரண்டாவது மழை பாண்டிய மன்னர் பொற்கையின் மதுரை ஆண்டானே பொற்கையின் பாண்டியன். இரண்டாவது மழை. மூன்றாவது மழை யாருக்கு தெரியுமா? கற்புடைய மங்கையருக்கு மூன்றாவது மழை. மகளிருக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கியா? நம்ம ஆன பிறந்த ஆளு என்ன உழைக்கும், நம்மளுக்கு ஒரு மழை பெய்ய முடியுது. இப்போ எப்படி தெரியுமா மழை பெய்யுது? வருஷ தப்பிய மன்னனுக்கு ஒரு மழை, அரிசி விட்டு சாப்பிடுவதற்கு ஒரு மழையும், வேதம் போதும் அந்தனருக்கு ஒரு மழையும். ரெட்டியார்பட்டியை சேர்ந்த இன்சிகா அவர்கள் இன்றைக்கி வில்லிசையில் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக நீங்களாம் உங்களுக்கு முதல்ல கைத்தட்டுங்க. இன்சிகா அவர் கைத்தட்டுங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கவங்களாம் வில்லிசை புறவர்கள் தான்.
ஏன்னா ரெட்டியார்பட்டி வந்து படிப்பிலும் தொழிலிலும் வீரத்திலும் மிகுந்த ஊர்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கபடி டீம் ஒன்று உண்டு, ஒரு பலமான டீம். இப்போ இல்லை, ஒரு 30 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய டீம் இங்கே தான் இருந்துச்சு. அவ்வளோ அருமையான டீம் உண்டு. ஆனால் அந்த ஊரில் வீரம், கல்வி, தொழில் வளம், இந்த ரெட்டியார்பட்டி கலைக்கு ஒரு மகள் வந்திருக்கான்னா அது நீங்கள் செய்கிற பாக்கியம். எங்கள் தொழில்காரங்களுக்கு ஒரு வரம் தான் அது. ஏன்னா வில்லிசைங்கிற தொழில் வந்து இப்போ எல்லா மக்களும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா வில்லிசை வந்து ஏன்னா அழியாத கலை வந்து வில்லிசை மட்டும்தான். ஏன்னா மற்ற நிகழ்ச்சி தான் வரும் போயிடும். பாருங்க, வில்லிசை இல்லாத நிகழ்ச்சி இருக்கா? முன்னாடிலாம் பாருங்க, இன்றைக்கி எல்லாம் நாங்கள் வில்லு 4 நாளாக படிச்சிருந்தா தான் சாரீரம் கொஞ்சம், ஏன்னா 6 மணி வரைக்கும் வில்லு படித்தா நாங்கள் வந்திருக்கோம். சினிமா திரையெல்லாம் நாங்கள் வில்லு படித்தோன்னா சினிமா திரை கட்டுவாங்க, எங்கள் பக்கம் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, சினிமா பக்கம் தான் ஓடுவாங்க. ஆனால் இப்போ சினிமா திரையெல்லாம் குடோனாவும் கல்யாண மண்டபமும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த வில்லிசைக்கு வந்த இன்சிகா அவர்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறோம். ஏன்னா பட்டமளத்து வில்லுன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் எங்கள் அப்பா அம்மா இருக்க ஒரு 40 வருஷம் முன்னாடிலாம் அங்கே ரெட்டியார்பட்டிலாம் படிச்சிருக்காங்க. தொடர்ச்சி ஒரு 20 வருஷம் படிச்சிருக்காங்க. பட்டமளத்து வில்லுனா பெரிய மணி சில மணினா பெரிய ஆட்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அண்ணாச்சி பையன் கூட டிகிரி முடிச்சுட்டு பிபிஏ முடிச்சுட்டு வில்லு தான் படிச்சுட்டு இருக்காங்க. வில்லு போதும் அப்படின்ட்டு. எங்கள் குடும்பத்தில் பாருங்கள், கவர்மெண்ட்டில் 3 பேர் இருக்காங்க. ஒரு வில்லுக்காரர் பேரங்க, இன்னொரு பேரனை பாருங்கள், எங்கள் அப்பா பேர் வந்து தவசிமணி. எங்கள் அண்ணாச்சி அப்பாவுடைய பேரெல்லாம் ஃபுல்லாக வைப்பானே, எங்கள் அண்ணாச்சி அந்த பேரை தவசிமணினே அதை வந்து பையன் வச்சுட்டாங்க. அவன் ஸ்கூல் போய் பையங்களாம் கிண்டல் போனாங்களே, ஏன் தவசிமணிங்க வான்ட்டு. உடனே தனுசுன்னு கூப்பிட சொல்லலான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அந்த தவசிமணி நீட்டில் 644 மார்க் வாங்கி நாகப்பட்டினம் சீட்டு கிடச்சிருக்கு. எங்களுக்கு டாக்டர் வந்திருக்காரு ஒரு வில்லிசை குடும்பத்திற்கு. அதே எங்களுக்கு ஒரு பெருமை. இன்சிகா அவர்களுக்கு ஏன்னா ராசியான ஒரு ரெட்டியார்பட்டி இன்றைக்கி முதல் நாள் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்களாம் 4 தலைமுறை 2 தலைமுறை படித்தவங்களாம் வந்திருக்கோம். ஆனால் முதல் நாள் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது எந்த தொழில்னாலும் ஒரு துணிவு தான் நமக்கு தேவை. கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளவரை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் அப்படியே இந்த டிவியை பாருங்கள். இவங்க நம்மளை வந்து உயரச்சதை இவங்க தான். இவங்களே பார்த்து நீங்கள் படிங்க. ஆமாம், நிமிர்ந்து எல்லா சேனலையும் பார்த்து அருமையாக படிச்சிங்கன்னு சொன்னால் அதாவது மேடை உங்களுக்கு இதான். இன்னும் பாருங்க, போக 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 உங்களுக்கு தெளிவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு துணிஞ்சு படிச்சிங்கன்னா எல்லோரும் நம்ம ரசிகர் ஆயிடுவாங்க. எல்லாம் நம்ம மக்கள் தானே. நம்ம ஊர் புதல்வி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஆதரவு இருக்கணும், எல்லா மக்களும் இருக்காங்க. நீங்கள் முதல் நாள் படிக்கும் போதே ஏன்னா எல்லாத்துக்கும் எந்த தொழில் பார்த்தாலும் முதல்ல பயமாக தான் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு வந்து இதான் முதல். போக போக துணி வரும். ரெட்டியார்பட்டிக்கு இன்னும் நீங்கள் மெருகேற்றும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த விட ரசிகர் தான் நான். அந்த கபடி டீம் வந்து நான் சின்ன வயசுலேயே பார்த்தாள்னா இந்த ஒரு டீம் வந்து. ஆனால் இப்போ அப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு 10 வருஷம் முன்னாடியே. அதனால் தொழிலில் வந்து அதிகமாக கொண்டாலும் ரெட்டியார்பட்டி உங்களுடைய தொழில் மேலும் மேலும் வளர எங்களுடைய வில்லிசு குழுவின் சார்பாகவும் எங்களுடைய பரம்பரை குடும்பத்தின் சார்பாகவும் மனதார வாழ்த்துக்கிறோம். அதாவது கலைகளுக்கு கலைமகள் நமது அன்பு சகோதரி இன்சிகா. அண்ணா சொன்ன மாதிரி, அண்ணாவை ஜெகநாதன் அண்ணாவை சொன்ன மாதிரி, இன்றைக்கி நமக்கு எத்தனையோ பிள்ளைகள் வந்து இன்றைக்கி கிராமிய கலைகள் வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்து படிச்சுட்டு வராங்க. அதாவது இது வளரும் கலை. இந்த ரெட்டியார்பட்டியில் இப்போ இந்த மாதத்தில் 2வது கலை அப்படிங்கும்போது நமக்கு கிராமிய கலை 2வது கலை உருவாகி இருக்கும்போது ரெட்டியார்பட்டி ஊருக்கு பெருமை. கலைகள் வந்து மிகவும் அற்புதமாக இந்த ரெட்டியார்பட்டி கலைவாணி குடியிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சி. அது மட்டுமல்ல, முத்தமிழில் சங்கமிக்கும் ஒரே தமிழ் இயல் இசை நாடகம், கிராமிய வில்லிசை நிகழ்ச்சி மட்டும்தான் இயல் இசை நாடகம். அந்த நாடகத்தை இந்த இயல் கிராமிய வில்லிசை வந்து இப்போ வல்ல மாரியம்மாள் அவர்கள் தலைமையில் நிறைய குழந்தைகள் படிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இதற்கு வந்து வயது தடையே கிடையாது. சின்ன கல்விக்கு வந்து எதற்கு முற்றுப்புள்ளி இல்லையோ தொடர்ந்து கொண்டே இருக்குமோ வயது, அதே போல்
கிராமிய கலைகளுக்கு எந்த ஒரு வயது இதுவுமே கிடையாது. அதற்கு நிறைய பேர் நாங்கள் 15 வயசு குழந்தைய அக்கா அண்ணாவி ஆக்கியிருக்காங்க. புலவர இன்னைக்கு பல மேடைகளில் பல ஊரில் பிள்ளைங்க படிக்க வில்லுக்கலை வில்லிசை ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அந்த தெய்வத்திற்கு படிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏப்பா நம்ம பிள்ளை இன்னைக்கு அந்த ஊரில் போய் படிச்சுட்டு வந்திருக்கு, நம்ம பிள்ளை அந்த ஊரில் போய் படித்தோம். அண்ணாவிக்கு பிள்ளைங்க ஒவ்வொரு ஊருக்கும் போய் படிச்சுட்டு வரும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா கிராமிய கலைகள் எல்லாம் ஒவ்வொரு ஊரில் வளர்ந்து வருகிறது. நிறைய குழந்தைங்கள்லாம் இப்போ இருந்து ஆர்வமாக கேட்குறாங்க. அதே போல் 40 வயசு 55 வயசில் உள்ளவங்களுக்கு நாங்கள் கோயம்புத்தூரில் போய் வெள்ளம் மாரியம்மா அம்மா அரங்கேற்றம் பண்ணி வந்தாங்க. அவங்களுக்கு வயது எதற்கும் தடையாகிறது. கிராமிய கலை என்பது எப்பொழுதுமே நமக்கு சிறந்த நல்ல உணர்வுகளையும் கொடுக்கும், நல் மதிப்புகளையும் தெரியும், நல்ல பண்புகளையும் நல்ல அறிவுகளையும் நல்ல கல்வி தமிழையும் கொடுப்பது கிராமிய கலை வில்லிசை. இந்த ரெட்டியார்பட்டியில் கிராமிய கலை இன்னும் மென்மேலும் வளர இவர்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இவங்க படித்தால் மட்டும் போதாது, அதுக்குண்டான கொடுத்த அண்ணாவிகள் உடுக்க அண்ணாவிகள் நீங்களாம் ஆர்வம் உள்ளவங்க அக்காளுக்கு கூட கொஞ்சம் படித்து நீங்கள் கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் கொண்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அருமை தம்பி தாமஸும் இன்னும் பல மேடைகளை ஏற வேண்டும் என்று நாங்கள் கிராமிய வில்லிசை கலையின் சார்பாக கிளப்பார் வட்டார சங்கத்தின் சார்பாகவும் இன்னும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். பகுதி பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், தயங்கவே மாட்டோம். நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். சொல்லு என்று சொல்ல, போடா போடா மந்திரி போய் மன்னன் போய் சொல்லு, இரிசி பணம் கொடுக்க மாட்டோம், பணம் கொடுக்க மாட்டோம் சொல்லு. ஆமா, அதனால் நீ உன் மன்னனை சண்டக்கோடி நாட்டச் சொல், மல்லுக்கு பார்க்கலாம். மல்லுக்கோடி நாட்டச் சொல், மல்லுக்கு பார்க்கலாம். நெஞ்சில் பலம் இருந்தால் யுத்தத்துக்கு வர சொல் என்று சொல்ல, வர சொல்லு பாப்போம். மன்னன் எங்கடா மன்னன் இருக்கா? நாங்க 12 வருட காலமா பார மழை பொழியல ஐயா. அப்போலாம் உங்க மன்னன் எங்க போனா? ஆமா, கப்ப போனா காணிக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு. எங்க கட்டிட்டு இருக்க? நாடு இருக்க நிலைமை பாத்தியா? நாடு எப்படி கிடக்கு? ஏனா முடிஞ்சா உங்க மன்னனை சண்டைக்கு வர சொல்லு, சண்டை செய்து பாப்போம். அப்படி மந்திரி பார்த்தான். இவனை நாட்டுக்குள் உள்த்தால்
நாட்டை அழித்து விடுவான். இதனால் இவனை விரட்ட வேண்டும் என்று நான் மன்னனிடம் போய் சொல்கிறான். நான் பகுதி பணம் கேட்க போனா படையெடுத்து வராங்க, கிஷ்டி பணம் கேட்க போனா கெட்டி வச்சு அடிக்க வராங்க. அவங்க அப்பா ஆட்சியில் நீதி நேர்மை தயவு தாட்சணம் இருந்ததாம். உங்கள் ஆட்சியில் நீதி நேர்மை தயவு தாட்சணை இல்லையாம். அதனால் உங்களை படையெடுத்து வர சொன்னார்கள். என்னை படையெடுத்து வர சொன்னார்களா? அப்போ நம்ம படைகளை திரட்டுடா, ஒற்றைப்படை, யானைப்படை, குதிரைப்படைகளை திரட்டு என்று சொல்ல என்ன செஞ்சது? குதிரைப்படை என்னாச்சு? காலால் படை AK-47. அப்போ நம்ம கிட்ட என்ன படை தான் இருக்கு? என்ன படலாம்? சரி, சாப்பாட்டு படையை வந்து நம்ம கட்டக்காரத்தை கொடு, மூட்டை படையை வந்து உன் வீட்டில் ஒன்று தட்டு. ஆமா, கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், கண்ணாடி சூரி வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலா வேண்டாம், சண்டை வேண்டாம், ஜடவு வேண்டாம், கண்ணாடி சூரி வேண்டாம். ஒத்தையிலே நீங்க நின்று, ஒத்தையிலே நீங்க நின்று இந்த உலகத்தை ஆள வேணும். அதனால் சற்று பொறுங்கள் மன்னா. ஆமா, பொறுமையில் ஆயுதத்தில் சிறந்த ஆயுதம் பொறுமை என்பார்கள். கடலில் பெரிதானது பொறுமை. அதனால் நீங்கள் ஆருண்யவனத்து இமயமலை பருவத்துக்கு சென்று அரும்பெரும் தவங்களை செய்து 8வது இமயமலை பருவத்துக்கு சென்று அரும்பெரும் தவங்களை செய்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்கவும் உங்களை எதிர்த்தவர்களை தூண்டுவாமணி வரங்கள் பெற்று இந்த உலகத்தை நீங்கள் ஆள வேண்டும் என்று மந்திரி சொல்ல, மந்திரி சொன்னதை கேட்டு அந்த வல்லரக்க ராஜு தந்தா தவம் இருக்க வேண்டும் என்று தலையை தான் மொட்டடித்து உத்திராட்ச மாலை கம்பமதை தோளில் வைத்து காட்டுக்கு தவறானே. அவன் 8வது இமயமலை பருவத்திலிருந்து தன் கோலத்திலிருந்து தவக்கோலத்துக்கு வருகிறான் வல்லரக்கன். சரி, ஆமா, கொண்டு நாடு விட்டான், நகர விட்டான், நாட்டில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டான். தெய்வமே தஞ்சம் என்று இறைவன் பகவானை நினைத்து தவம் இருக்க வருகிறான். சரி, அவன் எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி வருகிறான்? தலைவாசல் வரபோது தலைவாசல் கட்டிடும், முன்வாசல் வரபோது முன்வாசல் கட்டிடும், 3வது தருவதிலே நரச்ச முடி பாட்டி, 3வது தருவதில் வாழாத பெண்ணொரு அழுது கொண்டே வாரா, 4வது தருவதில் நரச்ச முடி பாட்டி நச்சினி தான் தும்முவாள், 5வது தருவதில் வாழாத பெண்ணொரு அழுது கொண்டே வாராளா, 7வது
பருவத்துக்கு சென்று ஒவ்வொரு தெருவா கடந்து வாரான். ஒவ்வொரு தெருவிலையும் அப்படி ஆகாத சவனங்கள்லாம் நடக்கு. அந்த சவனத்தை அறியாத அரக்கன் அம்பாட்டுக்கு வாரான். அவன் ஒரே எண்ணத்துல இருக்கான். அப்படி இமயமலை பருவத்துக்கு வந்தடைந்து ஒரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து தன் தவ பொருட்களை கீழே இறக்கி வைத்து விட்டு குளித்து நீராடி அவன் தவச்சாலை எப்படி அலங்கரிக்கிறான் தெரியுமா? சாந்து கொண்டு தரைமொழி சந்தனத்தால் கோலம் மாவு கொண்டு தரைமொழி மஞ்சளாலே கோலம் பாலு கொண்டு தரைமொழி பன்னீராலே கோலம் கோலம் போட்ட இடம் தவம் இருக்க போகிறான். நாம் பகவானை எண்ணி தவம் இருக்க போகிறோம். அதனால் நாம் சிவனுக்கு ஒரு சிவன் பானை பொங்க வைத்தால் என்று நினைத்து காட்டுக்குள் இருக்கும் 3 கற்களை பிறக்கி அடுப்பு கூட்டி பொங்கல் வைக்கிறான் வல்லரக்கன். ஆமா, அப்படி பொங்கல் பொங்கி வரும்போது பானை 2ஆ வெடிச்சு போச்சு. பிற்காலத்தில் அவன் சிரசும் இதே மாதிரி சிதறுமா. ஆமா, அறிகுறி. இந்த சகுனம் அறியாமல் இது நம்மளுடைய குற்றம் அல்ல, ஆமா வேளாருடைய குற்றம் என்று அவன் மனதில் எண்ணிக்கொண்டு பிறகு தேங்காய் உடைக்கிறான். தேங்காவும் கண்ணோடு கண்ணா சில்லு சில்லா போச்சு. ஆமா, பிற்காலத்தில் அவன் சிரசும் இதே மாதிரி சிதறுமா என்று சகுனம் அறியாமல் வல்லரக்கன் கற்பூரத்தை ஏற்றுகிறான். கற்பூரமும் காற்றில் அணைந்து போய்விட்டது. ஆமா, கற்பூரத்தை பொறுத்துதான். ஆமா, காத்து வந்து அணைக்கி. அது காத்து. நாம் செய்யும் பூஜை, நாம் இவ்வளவு தவக்கோலத்தில் இருந்தும் நாம் செய்யும் பூஜை சிவனருக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று அவன் மனதில் எண்ணிக்கொண்டு அவன் தவச்சாலை எப்படி அலங்கரிக்கிறான் தெரியுமா வல்லரக்கன்? கோலம் போட்ட இடமதிலே வாழை இலை கம்பமதை நாட்டி வைத்து கூடம் ஒன்று வைத்து செப்பு கூட மேலே செப்பு கூட மேலே மஞ்சள் கூடை ஒன்று மஞ்சள் கூடை மேலே மணியூருண்டை தேங்காவை மணியூருண்டை தேங்காமல் எலிமிச்சங்கனி எலிமிச்சங்கனி கொட்டாப்பாக்கு ஒன்று கொட்டாப்பாக்கு மேலே எழுக்கடுகு ஒன்று எழுக்கடுகு மேலே இனியா பாக்கு ஒன்று இனியா பாக்கு மேலே கொத்தமல்லி இதழ் கொத்தமல்லி இதழ் கோழி முட்டை ஒன்று கோழி முட்டை மேலே கோழி முட்டை மேலே எல்லோ குண்டூசியை நாட்டி வச்சார். அப்படி வல்லரக்கன் கோழி முட்டை ஒன்று வைத்து அதில் ஊசி ஒன்றை நாட்டி குண்டூசியை கொண்டு நாட்டி அவன் ஊசி தவம் செய்து வருகிறான். ஒரு காலை ஊசின் முனையிலும் மறு காலை உச்சந்தலில் வைத்து அவன் ஊசி தவம் செய்து வருகிறான் வல்லரக்கன். அவன் சிவநாமம் சொல்லிக்கொண்டு 1 மாதம் 2 மாதம் அல்ல 12 வருட காலமா தவம் இருந்து வருகிறான் அந்த வல்லர். அப்படி தவம் இருந்து வருகிறான் வல்லரக்கன். ஏன் அண்ணாமலைநாதா உண்ணாமலை ரட்சகா ஆபத்துக்குரியவன அரோகரா சிவ சிவ சிவனே என்று சிவநாமம் சொல்லிக்கொண்டு 12 வருட காலம் தவம் செய்து வருகிறான் வல்லரக்கன். அவன் 1 வருடம் 2 அல்ல ஒரு வருடம் தவம் இருந்தோம் உடையவன் வரவே இல்லை. 2 நல்ல வருடம்
ஆண்டவன் வரவில்லை என்று அழுது புலம்புகிறான் வல்லரக்கன். ஏன்னா 12 வருடங்களா அவன் தவந்திருந்து வாரான். பகவான் வல்லவேல் என்று அழுது புலம்புகிறான். ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த அரக்கன் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா வரும்போது ஆடாத கைலாசம் ஆடுகிறது ஆடுகிறது அசைகிறது. ஆமா அசைகிறது. ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தா இது என்ன ஒரு நாள் இல்ல திருநாளா இருக்கு. ஆமா கைலாசம் ஆடுவதென்ன அசைவதென்ன ஒரு காலமும் இப்படி ஆடாத அசையாத என்று சிவன் அவர் ஞான அப்படியே தவறந்துட்டு இருக்கான். அவனுக்கு வரத்தை கொடுக்கணும். அவன் தவமானது வலிமையாகி கைலாசத்தையே ஆட்டுது அசைக்குது. ஆமா அப்போ அவனுக்கு ஒரு உண்மையான தவம். அப்போ அவனுக்கு வந்து வரத்தை கொடுத்துதான் ஆகணும். அப்பேற்பட்ட தவம் செய்து வருகிறான். நடு சாமம் நள்ளிரவு நேரத்தில் 12 மணி அளவில் பகவான் வரம் கொடுக்க கிளம்புகிறார். உடனே அன்னை சக்தி பார்வதி பார்த்து இவர் இந்த நேரம் எங்கே செல்கிறார் என்று ரத்த சாமம் போல எங்க எஞ்சி சாமி போகிறார் என்று என் மேல் சந்தேகப்படுகிறியா பார்வதி என்று கேட்க சக்தி இங்க இருக்கும்போது சிவன் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்க என் மேல் ஒரு நாளும் சந்தேகமே படக்கூடாது பார்வதி பார்வதி என்று சொல்ல அங்கே பார் என்னை நினைத்து ஒருவன் இமயமலை பருவத்தில் ஒரு மானிடன் ஆமா தவம் செய்து கொண்டு வருகிறான். அவனுக்கு நான் வரம் கொடுக்க போகிறேன் என்று சொல்ல நான் உம்மை நம்ப மாட்டேன். ஆமா நீர் உங்கள் மூத்த பிள்ளை விநாயகர் இருக்கிறான். சரி அவன்டா நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். இல்ல உங்க இளைய பிள்ளை வேலவன் இருக்கிறான். அவன்டா நீங்க சொல்லிட்டு போலாம். இல்லன்னா உங்க சக்தி பார்வதி நான் இருக்கிறேன் என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. எழுப்பி சொல்லலாம் இல்லையா? நீங்க அப்படியும் சொல்லலாம். அதனால் உங்கள் நந்தி தேவன் சிசிய பிள்ளை அழைத்து வர சொல்லுங்கள் என்று சொல்ல நந்தி தேவன் அழைத்து என்னை நினைத்து ஒருவன் இமயமலை பருவத்தில் தவம் செய்து கொண்டு வருகிறான். அவனை நீ அழைத்து வா என்று சொல்ல அவனோ பூலோக பிறவி நானோ கைலாச பிறவி. அவனை நான் எப்படி அழைத்து வருவேன் பகவானை என்று நந்தி தேவர் கேட்க அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்று சொல்ல இரு குளிய இலை எடுத்து நந்தி தேவன் கையில் கொடுத்து 2 குளிய இலையை தருகிறேன் நீ நந்தி தேவன் கையில் கொடுத்து இது 2 கடுவாய்களையும் போட்டு ஒதுக்க சொன்னால் அவனுக்கு 3.25 நாடுகளில் ரெக்கைகள் முளைக்கும் என்று சொல்ல உடனே நந்தி தேவன் பூலோகத்துக்கு போகிறார். வரத்தை பெற்றுக்கொண்டு பூலோகத்துக்கு போகிறார். 8 நாளா தேடி பார்க்காரு நந்தி தேவனை பார்க்க முடியல. நந்தி தேவன் பகவான் உத்தரப்படி பூலோகத்துக்கு கீழே வாராரு. வந்து அரக்கனை தேடி பார்க்காரு. அரக்கனை ஒரு இடத்துலயும் காண முடியல என்று அழுது புலம்புகிறார். உடனே ஆனா அரக்கன் செய்யக்கூடிய தவம் எப்பேற்பட்ட தவம் தெரியுமா? அவன் அரக்கன் செய்ய எப்படிப்பட்ட தவம் தெரியுமா? அவன் பற்கள் எல்லாம் பாசி படைந்து ரோமங்கள் எல்லாம் சடை பின்னி அவன் தலை மண்டலத்தில் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து 5 நாளங்கள் குடியிருந்து அவன் காற்றையே அவனை சுற்றி காற்றையே சுவாசித்து அவன் மேல ஒரு கரையாம் புற்றே வளர்ந்திருக்காங்க. அப்படியே காத்து அடித்து மணல் குமித்து கரையாம் புத்தா அப்படியே வளர்ந்து நிக்கி
அரக்கனை காணும், அரக்கன் குத்துக்குள்ள அடக்கம். அவன் அவன் மழை காட்டுக்குள் மழை பெய்யும் தண்ணீரே ஆகாரமாய் புசித்து அவன் அரும் பெரும் தவங்களை செய்து வருகிறான் வல்லரக்கன். அப்படி தவம் செய்து வரும்போது சரி அதனால் நந்தி தேவர் தேடி பார்க்கிறார், காங்க முடியல. எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ நானோ எப்படி காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, இன்னும் இன்னும் காணலையே அரக்கனை, இன்னும் காணலையே, இன்னும் காணலையே அரக்கனை, இன்னும் காணலையே. நானோ எப்போ காண்பேனோ, காணல் அடிக்குது கைகால், காணல் அடிக்குது கைகால், கைகாலில் நோகுது, மேனன் அடிக்குது வெந்த நல்லாகுது, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, இன்னும் இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. ஐயா எப்போ காண்பேனோ, ஏ அரக்கா அரக்கா என்று ஆறல் சத்தம் போட்டான். உடனே அப்பந்தான் ஆடிய குத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்க வேண்டும் என்று வல்லரக்கை அப்பந்தான் புற்றை விட்டு லேசா எட்டி பார்க்கான். அப்படி ஆமா 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 அரக்கா அரக்கா என்று சத்தம் கேட்டவுடனே நம்மளை பகவான் தான் வரம் கொடுக்க வந்து விட்டார் என்று வந்துட்டாரு. வந்து விட்டார் என்று ஆமா. புற்றை விட்டு கீழே அப்பந்தான் வாரம் வல்லரக்கேன். சரி வல்லரக்க ராஜு தந்தா புற்றை விட்டு கீழிறங்கி ஓடோடி வாரான், ஓடோடி வாரான் நந்தி தேவன் முன்னாலே. ஓடோடி வந்து நந்தி தேவன் முன்னால் வந்து வல்லரக்கனை நிற்கான். அப்படியே நிக்கான். ஆமா ஆண்டவன் வந்திருக்காரா என்றெல்லாம் நான் நினைத்தேன். ஆண்டவன் பகவான் தான் வரம் கொடுக்க வந்திருக்காரு போலுக்கு அப்படின்னு சுத்தி சுத்தி வாரான் நந்திய முக்காலும் வணங்குதான். ஆண்டவன் எல்லாம் வந்திருக்காருன்னு நினைச்சேன். சரி. இங்க வந்து பார்த்தா சரியான காளை கண்டெல்லாம் வந்து நிக்கி. ஆமா ஆமா கொம்பு எல்லாம் தங்கமா இருக்கு. ஒரு வித்தியாசமா இருக்கு. இவர்தான் பகவானோ? கொம்பெல்லாம் தங்கமா இருக்கு. சரி. காலெல்லாம் வெள்ளியால அப்படி மின்னுது. வெள்ளி வெள்ளி. ஆமா அதனால யாரடா நீ காளை கன்று, எவரடா நீ இங்கு வந்து, யாரடா நீ காளை கன்று, எவரடா நீ இங்கு வந்து, காளை போல வந்தவன், காளை போல வந்தவன் கடந்தவற்றை கடந்தவன். காளை போல் வென்று என் கடன் தவத்தை களைச்சிட்டே பாவி. இன்னும் 12 வருஷம் தவம் இருப்பது எப்போ, நான் பகவான் அடுத்தால பார்ப்பது எப்போ? இப்படி என் தவத்தை ரொம்ப களைச்சு விட்டுட்டீங்க. என் தவத்தை கலைச்ச ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு நான் சாபம் கொடுக்க போகிறேன். அதனால சாபம் கொடுக்க போகிறேன். சற்று பொறும் வல்லரக்கா. ஆமா நீ 12 வருடகாலமா தவம் இருந்து வந்திருக்க. ஆமா அதனால் நீ சாபம் கொடுத்தால் எனக்கு பலித்து விடும். அதனால் நான் உண்மையை சொல்லிக்கிறேன். நான் பகவானுடைய சிஷ்ய பிள்ளை நந்தி தேவன். பகவானுக்கு ஏவல் செய்யும் நந்தி தேவன். ஆமா ஆமா உன்னை அழைத்து வர சொல்லி பகவான் அனுப்பி வைத்தார். சரி அப்படி என்று சொல்ல
அப்படியா? நீ தலை கொம்ப ஆட்டி நிக்கலே நான் பார்த்தேன் உன்னைய. நீ அப்படிதான் இருப்பன்னு தெரியும். ஆமா. அதனால நீயோ கைலாச பிறவி, சரி, நானோ பூலோக பிறவி. நான் உன்னோட எப்படி வர வேண்டும் என்று எப்படி அரக்கா நான் உன் கூட வர முடியும் என்று அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் 2 குழி இலைகளை தருகிறேன். நீ 2 கடுவாய்களையும் போட்டு ஒதுக்கினால் 3.25 நாளில் உனக்கு ரெக்கைகள் முளைக்கும் என்று சொல்ல 2 குழியை தாரேன். கடுவாயில போட்டு முழுங்கிறாத, ஒதுக்கி வச்சுக்கோ. முழுங்கிட்டேன்னா உனக்கு பிட்டியில முளைச்சிரும் ரெக்கை. நீ மேல் நீக்கி பறப்ப அது உன்னை கீழ் நீக்கி தள்ளிடும். ஆமா. உடனே வல்லரக்கன் நந்திதேவனுடன் 2 குழியிலே வாங்கினா, படக்குன்னு வாங்கினா கடக்குன்னு போட்டு 2 கடுவாய்களையும் போட்டு ஒதுக்கிட்டான் பாவி. ஆமா. 3.25 நாளையில் சில ரெக்கைகள் முளைத்தன. பாவி நிக்கானா, கீழே பறக்கான் மேல பறக்கான் கீழே பறக்கான். சண்டாவி பாவி, சண்டாள பாவி ஒரு பக்கம் நிக்க மாட்டேக்கான். உடனே நந்திதேவர், நீ வரப்போறியா? இந்த ரெட்டியார்பட்டி மாநகரத்திலே இன்சி என்கின்ற ஒரு மாணவி மிக சிறப்பாகவே வில்லுப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது நல்லா வீட்டில் வச்சு நல்லா தான் படிக்காங்க. இங்கே வந்த உடனே கை காலெல்லாம் பக்குன்னு உதறுதான். கூட்டத்தை பார்க்கும்போதே பதற்றம் இருக்கு. ஏன்னா மேடை யாராக இருந்தாலும் அவ்வளோ பதற்றம் இருக்கத்தாமனே செய்யும். அதாவது முத நாள் என்னோட கும்மி பாட்டுக்கு வந்திருந்தா. கும்மி பாட்டு நம்ம தம்பி சபா யூடியூப்பில், மக்கள் செல்வம் யூடியூப்பில் எடுத்திருக்காங்க, போடுவாங்க. கும்மி பாட்டெல்லாம் வச்சு விளாசுனா. ஆனால் நல்லா இளஞ்சி மாநகரத்தில் மக்கள் நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஒரு பெரிய ஐயா வந்து நீ நல்லா படித்தம்மான்னு சொல்லி அவளுக்கு காசு கொடுத்து மாலை போட்டு மரியாதை பண்ணாங்க. அதனால் இப்போ புது பிள்ளை இல்லையா, கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அவள் திக்குறா திணறுதான்லாம் யோசிக்க வேண்டாம். ஆனால் என்ன, அவளுக்கு கைகாலெலாம் படன்னு பறக்கு. அதுவும் நம்ம சாயிண்டுக்காரரையும் குடத்துக்காரரையும் பார்த்த உடனே, குடத்துக்காரர் மண்டையை பார்த்த உடனே அவளுக்கு ஒன்றும் ஓடலை. சரி சரி. அதனால கொஞ்சம் நிமிர்ந்திருந்து கண்ணை முழிச்சு பிடி. இந்த சிறப்பான வேளையிலே நம்ம வில்லிசை அரங்கேற்ற விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்துள்ள அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும், எங்கள் சங்கத்தின் தலைவர் அருமை அண்ணன் ஜெகநாதன் அண்ணார் அவர்களுக்கும், மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்துள்ள யூடியூப் சேனல் அனைவர்களுக்கும், நம்ம அண்ணா யாழி டிவி அண்ணா ஆறுமுகம் அண்ணார் அவர்களுக்கும், மக்கள் செல்வம் தம்பி சபா அவர்களுக்கும், அப்புறம் சித்து டிவி, அதாவது அவர் வரல, ஆனால் சித்து டிவிக்கு பதில் நம்ம அண்ணாச்சி பேர் என்ன, இளையராஜா, நெல்லை ராஜா, டேங்கப்பா, நெல்லை ராஜா அண்ணார் அவர்களுக்கும், இது நம்ம ஊர் சேனல் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்துள்ள அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும், தலைமை பாடகர்களுக்கும், வில்லிசை கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தமிழே, அழகு தமிழே, உன்னை போற்றி வணங்குகிறேன். இந்த அற்புதமான மாலை வேளையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை பெரிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புதுமையாக மலர்ந்திருக்கின்ற ஒரு புத்தம் புதிய பூ, அந்த பூ மலர்ந்திருக்கின்ற அருமையான இடம் ரெட்டையார்பட்டி என்ற ஒரு அற்புதமான இடம். சகோதரி இன்சிகா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் எப்போவுமே வின்னிங் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இன்றைக்கி நம்முடைய வல்ல மாரியம்மாள் சகோதரி அக்காவை சொல்லணும் அப்படின்னா, எத்தனை குழந்தைகள் தவழ்ந்து நடக்க ரெடியாக இருந்தாலும் அத்தனை குழந்தைகளையும் அவங்க அரவணைத்து அன்போடு பாசத்தோடு பரிவோடு என்னென்ன முறைகளில் அந்த பாட்டை கற்றுக் கொடுக்கணுமோ கற்றுக் கொடுத்து இன்றைக்கி எத்தனையோ வில்லிசை கலைஞர்களை வெற்றிப்படி ஏற்றி வெற்றி வாகை சூட வைக்கின்ற அற்புதமான முயற்சியில் இறங்கி வராங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தென்காசி மக்கள் செல்வன் யூடியூப் சேனலும் இதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். இங்கே மட்டும் இல்லை,
தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இருக்கின்ற அத்துணை கருப்பு கட்டி வைரங்களையும் மெருகெடுத்து உருக்கி அத்துணையும் பொக்கிஷமாக ஜொலிக்க வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதே போன்று எத்துணை கலைஞர்களை எங்களால் உருவாக்க முடியும் என்பது இறைவன் சித்தம். அத்துணை கலைஞரையும் உறுதுணையாக கோப்பு காட்சிகளாக படமெடுத்து அவர்களை முன்னொழியாக நாங்கள் கொண்டு வருவதற்காக தயாராக இருக்கிறோம். மேலும் எங்களுடைய சகோதரி வல்லம் மாரியம்மாள் அவர்கள் 100, 1000, லட்சம் என்று அத்துணை கலைஞர்களையும் உருவாக்க எல்லாமல்ல இறைவன் காசி விஸ்வநாதரையும் தென்காசி உலகம்மை தாயையும் நான் வணங்குகின்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மை தாயையும் வணங்கி இந்த அற்புதமான வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய தாய்க்கும் தமிழ் அன்னைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். எத்தனை கலைஞர்களை நாமல் படிக்க வைத்தாலும் நமக்கு தெரிஞ்சதை தான் நாம் சொல்லி கொடுப்போம். ஆனால் அவர்களுடைய திறமையை கொண்டு தான் அவர்கள் மேல் வளர வேண்டும். அவர்களுக்கு திறமை கண்டிப்பாக இருக்க வேண்டும். நிச்சயமாக பயம் இருக்கக்கூடாது. இந்த கலையை பொறுத்த அளவில் தைரியமாக இருக்கணும், துணிஞ்சு நிற்கணும். என்ன வந்தாலும் 10 சாமி வந்து முன்னால் ஆடிக்கிட்டு நிற்கும். 10 சாமி வந்து ஆடும்போது அந்த சாமிக்கு மேலே நாம் ஏறிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அந்த கலை வந்து நல்லா இருக்கும். அதனால் நாம் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் நாம் கற்றுக் கொடுத்தாலும் அந்த கலையை வளர்க்கக்கூடியது அவரவர்கள் திறமையில் தான் இருக்குது. அதனால் அவரவர்கள் திறமை தான். அதுக்காண்டி நான் தான் சொல்லி கொடுத்தேன், இவங்க இவ்வளோக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம சொல்லி கொடுக்குறது 1, 2 தான் சொல்லுவோம். அவங்க எத்தனை கலை இருக்கோ அத்தனை கலையும் அவங்க தானே படிக்காங்க. அதனால் நாம தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதோடு அந்த கலையை சொல்லி கொடுக்க நமக்கு உறுதுணையாக இருந்த வில்லிசை, அதாவது குடத்து கலைஞர், உடுக்கு இசை கலைஞர், தாள இசை கலைஞர், கட்டை இசை கலைஞர், பக்கவாத்திய இசை கலைஞர், இவர்களுடைய உறுதுணை இருந்தால் மட்டுமே இந்த வில்லிசை மிக சிறப்பாக மேலும் மேலும் பேறு பெற்று வழங்குவதற்கு கட்டாயமாகவே வாய்ப்பு உண்டு. யாராக இருந்தாலும், நானாகவே இருந்தாலும் அதுதான். எல்லா இசைக்கலைஞர்களும் நமக்கு அடிகாரங்க அப்படின்னு சொன்னால் அடிகார பிள்ளைங்க. அந்த அடிகார பிள்ளைங்க, அடிகார கலைஞர்கள் ஒரு செட்டுக்கு நல்லா வாச்சாங்கன்னு சொன்னால் அது மேலும் மேலும் பேர் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அளித்து தருது. அது மட்டும் இல்லை, இசைக்கலைஞர்கள் அடிகார கலைஞர்கள் இருந்தால் தான் நாம் படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், படிக்க வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நான் 2 வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனால் கூடவே இருந்து அவளுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த இருந்து இப்போ நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்களே, இவர்களுக்கு தான் முதல்ல மனமார்ந்த நன்றியை இந்த ரெட்டியார்பட்டி மக்களும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதோட என் மருமக பிள்ளை அவன் தான் ரொம்ப. அதோடு இந்த பொன்னான வேளையிலே நாம் இன்சிகா வில்லிசை அரங்கேற்றத்தை முன்னிட்டு கீழப்பாவூர் கிராமிய சங்க தலைவர் நமது அண்ணன் ஜெகநாதன் அண்ணன் அவர்கள் வந்து சங்கத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போத்தப்படுவார்கள். அது அவங்க சொந்தத்தில் போட்டிருக்காங்க. தென்காசி மாவட்டம் கிராமிய கலைக்குழு சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் தலைவர் அவர்கள் டி ஜெகநாத் அவர்கள் பொன்னாடை போட்டி கவனிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து குடைமிசை கலைஞர்கள் ஆயிக்குடி லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி தென்காசி மாவட்ட கலைஞர்கள் தலைவர் டி ஜெகநாதன் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவித்தார்கள். மற்றும் நமது துணை பாடகர் ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த அண்ணாதுரை அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவித்தார்கள். உடுக்கி இசை கலைஞர் சிவந்திபுரத்தை சேர்ந்த மன்னார் கோவில் வாகக்குளத்தை சேர்ந்த பொன்னுத்துறை அவர்களுக்கு நமது சங்கத்தின் தலைவர் டி ஜெகநாதன் பொன்னாடை போட்டு கௌரவித்தார்கள்.
இசைக்கலைஞர்கள் வேட்டைக்காரன் குளம் பேச்சு அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். அடுத்து நமது அண்ணாவி அவர்கள் பண்பொழியை சேர்ந்த மாரசாமி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக ரெட்டியார்பட்டியை சேர்ந்த இன்னிசிகா வில்லிசை சார்பாக நமது தென்காசி மாவட்டம் கிராமிய கலைஞர் நலச்சங்க தலைவர் அவர்களுக்கு டி ஜெகநாதன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். இப்பொழுது ரெட்டியார்பட்டி ஊரை சேர்ந்த இன்சியா கலைஞர்களின் சார்பாக தாள இசை கலைஞர்களுக்கு பேச்சியண்ணன் அவர்களுக்கு இவர்களுக்கு ஆடை கொடுத்து அன்பளிப்பு செய்துள்ளார்கள். வில்லிசை கலைஞர் உடுக்கு இசை கலைஞர் அன்னார் பொன்னுத்துறை அன்னார் அவர்களுக்கு வில்லிசை சார்பாக ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது. பம்புளியை சேர்ந்த கரண் அன்னார் அவர்களுக்கு இப்பொழுது இன்சிகா கலைஞர்கள் சார்பாக பொன்னாடை போட்டிருக்கப்படுகிறது. திருமலக்கையூர் ஊரை சேர்ந்த மாடசாமி அன்னார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது. திருமலக்கோவில் வண்டாளம்பட்டலை சேர்ந்த அருமை தம்பி உடுகு இசை கலைஞர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அங்கே உங்க அம்மா வர சொல்லுங்க. ஐந்தாங்கட்டளையை சேர்ந்த வில்லிசை இசை அரசி அக்கா சாந்தி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அக்கா வாங்க. ஏமா உங்களுக்கு போடுங்க. போட சொல்லுங்க. இவங்களுக்கு போட சொல்லுங்க. அடுத்தபடியாக மருதமுத்தூரை சேர்ந்த பரமேஸ்வரி வில்லிசை இசை நாயகி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பாவூர் சத்திரத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி வில்லிசை இளம் புயல் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கொட்டாளத்தை சேர்ந்த ஜெயராணி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். அடுத்து வல்லத்தை சேர்ந்த நந்தினி பிரியா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள்.
அடுத்தபடியாக அதாவது தாளை இசை சாயண்டு புலவர் உடுக்கு கலைஞர் நமது அண்ணன் தென்காசியைச் சேர்ந்த மலையாந்தரவைச் சேர்ந்த சூடாமணி அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். பேரு அடுத்தபடியாக ஐந்தாங்கட்டளையைச் சேர்ந்த அருமை செங்கோலத்தைச் சேர்ந்த அருமை தம்பி சுபாஷ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். அதுலயும் இடத்துல கலக்கி வரும் இளம் தென்றல் செங்கோலத்தைச் சேர்ந்த சிவமணி அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். அடுத்தபடியாக சிவமணி அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். அண்ணா நல்லா உடுக்கி தாளம் சூப்பரா அடிச்சாங்க. மாநாட்டில் வச்சு நானே. அடுத்தபடியாக இப்பொழுது இந்த வில்லிசை நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நமது அண்ணன் யூடியூப் சேனல் யாழி அண்ணன் ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். அன்னை எடுத்த உடனே அடுத்தபடியாக மக்கள் செல்வம் வெளிநாடு வரைக்கும் கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி மக்கள் செல்வம் சபா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். வளர்த்து விடுறாங்கன்னு சொன்னா இந்த யூடியூப் சேனல் தான். இப்போ இதுக்கு முன்னாலே ஒரு கோயில்ல வில்லு படிச்சா ஒரு ஊர்ல இருந்து வந்து பார்த்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இப்போ யூடியூப்பை தட்டுறாங்க. இன்ஸ்டாகிராப்பா ஃபேஸ்புக்கா இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு வீட்டுக்கு வர்றதே கிடையாது. ஒரு போன் தான். அக்கா ஜிபே பண்ணி விட்டுருக்கேன் வந்துருங்க. இப்போ அதெல்லாம் இன்றைக்கு ஒளிபரப்பி கொண்டு இருக்கக்கூடிய அடுத்தபடியாக நமது அண்ணன் என்ன பேர் நெல்லை ராஜா அப்பல பேசினாவோ செம சூப்பரா சிறந்த பேச்சாளருக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். அடுத்தபடியாக நம்ம கூடயே இருந்து யூடியூப் சேனல் எடுத்து என்ன விதமா போடணும்னு கேட்டு தரக்கூடிய நமது தம்பி பேர் என்ன பேரு சபா சங்கர். சங்கர்னா சங்கர் தான். அடுத்து இது நம்ம ஊர் யூடியூப் சேனல் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அண்ணாச்சி இன்சிகா பேர் என்ன பேருன்னு உங்க வீட்டு நமது அண்ணாச்சி இன்சிகா அவர்களுக்கு எங்க கீழப்பாவூர் கிராமிய சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அதோடு அண்ணா சக்திவேல் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். யாவனா வில்லுப்பாட்டவே வந்து வில்லுப்பாட்டான்னு கேட்க காலத்துல என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்க படிக்க வச்சே ஆகணும்னாவா. இந்த இசையில இவ்வளவு இசை வந்து இவ்வளவு ரசிக்காவோன்னா அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாவே இருக்கு.
பாத யாத்திரை அருமை அண்ணா குருசாமி அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். பாத யாத்திரை யாருன்னு பாத யாத்திரை குழு கபிலன் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். இந்த டால்டா ஏசி டிரைவர் மங்கள்ராஜ் அவர்கள் உடனடியாக அரங்கத்திற்குள் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அரங்கேற்ற விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவரையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புகிற வல்ல மாரியம்மாள் அவர்கள் ஏன்னா ஒரு ராசியான ஆள். அவங்க அரங்கேற்றிய வில்லிசையெல்லாம் உலக அளவில் பேரில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி அருள்செல்வன் தம்பிக்கு நான் அவங்க அரங்கேற்ற நான் போயிருந்தேன். அந்த தம்பி இப்போ சிறப்பாக நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க. தாமஸ் அவர்களை அரங்கத்தில் அழைக்கின்றோம். ஏன்னா எந்த தொழில் செய்தாலும் ராசி இருக்கணும். அதே போல் நம்ம இன்சிகா அவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க ராசி மக்கள் ராசி எங்களுக்கு ஒட்டிக்கிடும். ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிமிர்ந்து உற்சாகமாக படிங்க, வெற்றி தான். தாமஸ் அவர்களுக்கு சபர் தாமஸ் அவர்கள் நீங்களும் புகழோடு வாழ வாழ்த்துக்கிறோம். ஏன்னா இவங்க குரு வந்து மாவட்ட அளவில் தமிழக அரசு கலை சுடர்மணி விருது வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுங்க. இன்சிகா அம்மா பத்திரகாளி அம்மாவை மேலே கலைக்கின்றோம். நீங்கள் சேனலுக்காக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, நாங்கள் இந்த அரங்கேற்ற விழாவில் ஏதாவது ஒரு சின்ன சிறு தவறுகள் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணிங்க. நீங்கள் தான் எங்களுக்கு பேரையும் கொடுக்கணும். ஆமாம், சபார் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கள் நெஞ்சம் நெஞ்சங்கள்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏன்னா முதல் மேலே அவங்களுக்கு ஏன்னா சில பேர்ட்ட மைக்குள்ள தான் மேலே கடற்கடன்னு கையெல்லாம் ஆளும். அது வந்து இயற்கை. இருந்தாலும் ரொம்ப அருமையாக பாடிக்கிட்டாங்க. கதைலாம் அவங்களுக்கு தெரியுது. இன்னும் பாருங்க 1 மாதம் 2 மாதத்துக்குலாம் பெரிய அவங்களும் உலக அளவில் வரைக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும். வாழ்த்துக்கள்.
பகவான் வல்லரனுக்கு எரிக்கும் வரத்தை கொடுக்கார். அந்த எரிக்கு வரம் கொடுத்தவருக்கு வல்லரக்கன் பகவானை எரிக்க வருகிறான். மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் மெய்யனாக பிறந்த தர்ம சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் பிறந்தார்கள் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதனது பௌர்ணமி கஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் அரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஏ ஐயனார் ஐயனார் கை கொண்ட ஐயனார், ஏ ஐயனார் ஐயனார் ஹரிகரபுத்திர ஐயனார், ஏ ஐயனார் ஐயனார் மயிலசாஸ்த ஐயனார், ஏ ஐயனார் ஐயனார் சபரிமலை ஐயனார் ஐயனாரே பிறந்தாரே. ஒரே ஒரு பாட்டு மட்டும் அது எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கான். சரி ரைட்டு. வட்ட நல்ல பட்டு காரி ஜரிகப்பட்டு சேலக்காரி, வட்ட நல்ல பட்டு காரி ஜரிகப்பட்டு சேலக்காரி, வானுயிர சூலக்காரி வானுயிர சூலக்காரி வந்து மிரட்டுஞ்சாலக்காரி, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா, முத்தாரம்மா அவ எழுந்து ஓடி வாமா. வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவ சூட்டி, வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவ சூட்டி, கோரப்பல்ல காட்டிக்கிட்டு கோரப்பல்ல காட்டிக்கிட்டு கோடி சடைய விரிச்சு விட்டு, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா, எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா.
திருஷ்டி போட்டா கன்னத்தில திருஷ்டி போட்டா கலர் கலரா காஞ்சி பட்டா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா நீலக்கல்லு மூக்குத்தியாங்கரத்தில் எல்லாம் மருதாணியா நீலக்கல்லு மூக்குத்தியாங்கரத்தில் எல்லாம் மருதாணியா 5 வகை தொண்டாட்டமா 5 வகை தொங்காட்டமா அழகு கேத்த தோடுகளா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா பொட்டியில கைவளையில் வண்டியிலே பூஜை பொருள் பொட்டியிலே கைவளையில் வண்டியிலே பூஜை பொருள் 10 வகை படையலம்மா 10 வகை படையலம்மா 16 சுவைகளம்மா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா குடத்தில நல்லெண்ணெயா குளுக்கி மஞ்சள் தாம்பாலமா குடத்தில நல்லெண்ணெயா குளுக்கி மஞ்சள் தாம்பாலமா வாசன திரவியம்மா வந்து நின்னா ஓவியம்மா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா கண்ணுக்குழி பளபளக்க கருஞ்சடைகள் தான் மினுக்க கண்ணுக்குழி பளபளக்க கருஞ்சடைகள் தான் மினுக்க 8 கரம் கால் எடுத்து எல்லையில ஏவல் ஓட்ட எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி சாமத்தில் வருபவளா சாலம் செய்யும் வித்தகியா சாமத்தில் வருபவளா ஜால செய்யும் வித்தகியா குலசையில் குடியிருந்து குங்குமத்தை காப்பவளா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா அந்த தம்பி எப்பவுமே வருவாளா வரமாட்டாளா அந்த பாட்டு எப்பவுமே என்கிட்ட கேட்டிருப்பாவா அவளுக்காண்டி இந்த பாட்டு வருவாளா வரமாட்டாளா அவ வரலாற கேளு வருவாளா வரமாட்டாளா அவ வரலாற கேளு வருவாளா வரமாட்டாளா அவ வரலாற கேளு வரந்தருவாளா தரமாட்டாளா அவ தயவையும் கேளு மஞ்ச நல்ல முகத்தழகி தன்னே நன்னானே ஆத்தா மஞ்ச நல்ல முகத்தழகி தன்னே நன்னானே அவ மகிழம்பு வாடக்காரி தன்னே நன்னானே ஆத்தா மகிழம்பு வாடக்காரி தன்னே நன்னானே வட்ட நல்ல பொட்டுக்காரி தன்னே நன்னானே அவ மஞ்ச நல்ல முகத்தழ